புதுவை மாநிலம் கருவாடிக்குப்பம் பகுதியில் பல்வேறு குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு தகுந்த பயிற்சி அளித்து வரும் சிறப்பு பள்ளி சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல் ஆகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் இயக்குனர் சித்ரா ஷா அவர்கள் இப்பள்ளியின் சிறப்பினை குறித்து விளக்குகிறார். 2003 நாங்கள் ஆரம்பித்தப்போ ஒரு மூட நம்பிக்கை, இன்றைக்கும் அது ஓரளவுக்கு குறைஞ்சி போயிருக்கு. என்ன இருந்தது அப்படின்னா, மாற்றுத்திறனாளி பிள்ளைங்கள் ஏன் இப்படி பிறக்கிறாங்கன்னா, அதுக்கு அந்த அம்மா முன் ஜென்மத்தில் பண்ண பாவ வினைகளால் தான், கர்மா அப்படின்னு சொல்லுவோம், அதனால தான் மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா, அந்த அம்மாவையும் வீட்டில் சேர்த்துக்காம அந்த குழந்தையும் வீட்டில் சேர்த்துக்காம இருந்த ஒரு சூழ்நிலை. இன்னொன்று, இதை பற்றி ரொம்ப ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால டினாயல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணாமல், இல்லை எங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்காது, நாங்கள் இந்த பூஜை பண்ணுவோம், இல்லைன்னா இந்த சாமியை கும்பிடுவோம், கடவுள் எங்களுக்கு வந்து நல்லதே தான் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிற ஒரு சமுதாயமாக இருந்துச்சு. இப்போது நாங்கள்லாம் நிறைய விழிப்புணர்வு கிராமமாக போய் இதை பற்றி பேசி ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துறதுனால ஓரளவுக்கு நிறைய பிள்ளைகள், இன்ஃபேக்ட் சத்யாவில் இன்னைக்கு வந்து ஒரு 2 நாள் குழந்தை, ஏன்னா எங்களுக்கு வந்து பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு குறைபாடு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சென்டர் இருக்குது, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் உள்ள இன்னொரு ஹாஸ்பிட்டலில், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் கூட. அது மூலமாக பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஏதான குறைபாடு இருக்கோ இல்லை இன்னொரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ இருக்கலாம், ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாசிபிலிட்டி ஆஃப் த ஆன்செட் ஆஃப் டிசபிலிட்டியை வந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை முதலியே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஸோ கொஞ்சம் மாறுதல் வந்திருந்தாலும் இன்றைக்குமே கூட மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை பார்த்து ஐயோ பாவம்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்களே தவிர, அவங்கக்கிட்டேயும் ஒரு எபிலிட்டி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது. ஸோ நாங்கள் சத்யா ஸ்பெஷல் ஸ்கூலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதோ அதை நாங்கள் பார்க்குறதே கிடையாது. என்ன எபிலிட்டி இருக்குது, அந்த கண்டிஷனில் அவனால் என்ன பண்ண முடியும், அதை நாங்கள் வளர்க்க முடியுமா, அப்படி பண்ணி தான் இப்போது எங்கள் பள்ளியிலேயே ஒரு 12 ஒலிம்பிக் போயிட்டு வந்த கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் இந்த வாட்டி முதல் முறையாக காலேஜ் வரைக்கும் சென்டாக்ல அட்மிஷன் வாங்கி பிஏ டூரிசம் படிச்சிருக்கான். இன்னொரு பையன் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸே முடிச்சிருக்காங்க. இன்னொரு 10-15 பிள்ளைங்க 10வது 12வது NIOSலேயும் படிக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ரொம்ப இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரைனிங். இந்த குழந்தையால் என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கு என்ன தேவை இருக்குது, அந்த நீட் பேஸ்டாக தான் எங்களோட ஃபுல் ப்ரோக்ராமுமே இருக்குது. பிறந்ததுலேருந்து 3 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, ஸ்வாலோயிங் கற்றுக் கொடுக்கணும், டாய்லெட் ட்ரைனிங் பண்ணணும், அந்த குழந்தைக்கு பசிச்சுதுன்னா சொல்ல தெரியணும், இல்லைன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி தெரப்பி கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி பயிற்சி கொடுக்கலாம். 3 வயசுலேருந்து 6 வயசு அந்த குழந்தைய வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல், நான் எல்லாருமே படிக்கிற ஒரு பள்ளியில் எப்படி இந்த பசங்களை போய் இன்க்ளூட் பண்ணலாம், அப்போ அதுக்கு ஒரு ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம். அந்த ஸ்கூல் ரெடினஸ் ப்ரோக்ராம் மூலமாக இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 கவர்மெண்ட் பள்ளி பாண்டிச்சேரியில், அந்த பள்ளியில் எங்கள் பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 10-15 பிள்ளைங்க போய் இன்டகிரேட் ஆகி என்ரோல் ஆகி, இப்போ அந்த பிள்ளைங்க லாஸ்ட் 3-4 இயர்ஸில் 8வது, அங்கேயே 8வது 9வது 10வது கிளாஸ் வரைக்கும் வர ஒரு சூழ்நிலை. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம், நியூ எஜுகேஷன் பாலிசி பேஸ் பண்ணி. இன்னொன்று என்ன பண்ணுறோன்னா, ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் பள்ளிகளுக்கு போக முடியாமல், இன்டகிரேட் ஆக முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களை எங்ககிட்டயே வச்சுட்டு ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி, அவங்களோட சொந்த வேலைகள், இண்டிபெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் டெய்லி லிவிங், அவங்கள குளிப்பாட்டிக்கணும், அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், ஷர்ட்டுக்கு பட்டன் போட தெரியணும். இன்னொன்று, அவங்க வந்து ஒரு பெற்றோர் மேலேயோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேலேயோ
ரொம்ப டிபெண்ட் பண்ணாமல் தன் வேலையை தானாக பார்த்துக்க முடிகிற ஒரு ட்ரைனிங், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா டிபெண்டிங் ஆன் அவங்களோட எபிலிட்டி ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வொகேஷ்னல் ட்ரைனிங். இதில் சத்யாவில் வந்து ஒரு 2-3 விஷயம் பண்ணுறோம். ஒன்று வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட அசிஸ்டண்ட்டாக எப்படி வேலை பண்ண முடியும், அந்த அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். கொஞ்சம் பிள்ளைங்க அந்த லெவலுக்கு போக முடியாதுன்னா அவங்களால ஒரு மேட்டு வீவ் பண்ண முடியுமா, இல்லைன்னா ஒரு பிஸ்கெட் செய்ய முடியுமா. ஸோ ரொம்ப இண்டிவிஜுவலாக நீட் பேஸ்டாக இந்த சைல்டு என்ன பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட டிசபிலிட்டி பாப்புலேஷன் வந்து 26 மில்லியன் போன சென்சஸ் வரைக்கும். இந்த சென்சஸில் கண்டிப்பாக அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இதில் 75% வந்து கிராமப்புறங்களில் தான் இருக்குது. ஆனால் எங்களை மாதிரி சிறப்பு பள்ளிகள் அவ்வளோவா கிராமப்புறங்களில் இல்லை. அப்போ கிராமப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த இன்க்ளூஷன் ப்ரோக்ராம் மூலமாக அவங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனாலும் எங்களோட மொபைல் தெரப்பி யூனிட் வந்து போய் அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள், இப்போ பேச வரல அவங்களுக்கு பேச்சு பயிற்சி வேணும் அப்படின்னா எங்களோட மொபைல் தெரப்பி யூனிட் அந்த ஸ்கூலுக்கே போய் அங்கேயே அந்த பிள்ளைக்கு என்னென்ன சர்வீசஸ் கொடுக்க முடியுமோ அது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, எஜுகேஷன் சிஸ்டம்லேருந்து நோபடி ஷுட் பி லெஃப்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நோ ஒன் ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட். எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா வசதியும் எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கணும். அவங்களும் நம்ம எல்லார மாதிரியும் படிப்பும் படிக்கணும், விளையாடவும் செய்யணும், அவங்களுக்கும் சினிமா பார்க்கணும், ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும், வெளியிலையும் போகணும். அப்போ சிட்டியே ஆக்சசிபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்க்ளூசிவாக இருக்கணுங்கிறது தான் சத்யாவோட விருப்பம். நாங்கள் பண்ணுற வேலை எல்லாமே கவர்மெண்ட்டோட இருந்தாலும் சரி, மற்ற ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்ஸில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா எங்கள் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி மற்ற சமூக நிறுவனங்களோட கலந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக தான் சத்யா ஸ்பெஷல் ஸ்கூல் வேலை பண்ணிகிட்ருக்கு பாண்டிச்சேரியில். சத்யாவோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மதர்ஸ் ஆர் த கோ தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அம்மா ஃபஸ்ட்டு நாள் வந்ததுலேருந்து முதல்லலாம் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த சைல்டோட கண்டிஷன் புரியவே புரியாது. ஆனால் எங்ககிட்ட வந்து நாங்கள் ஏன் இந்த தெரப்பி கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு அவங்க சைல்டோட கண்டிஷன் என்ன, அதனால என்ன நடக்கும், எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த சைல்டுக்கு ஒரு அவேர்னஸ் அந்த மதருக்கு சைல்டை பற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்துடும். ஆனால் நாங்கள் சொல்கிற உங்கள் சைல்டுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இதை வந்து க்யூர் பண்ண முடியாது. டிசபிலிட்டி இஸ் ஒன்லி அ கண்டிஷன். அதனால் அதை அந்த டிசபிலிட்டி கண்டிஷனை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சைல்டோட வாழ்க்கையும் மேனேஜ் பண்ணலான்னு நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இந்த 23 வருஷத்தில் நாங்கள் இப்படி தொடர்ந்து அவங்களோட வேலை பண்ணதில் இன்றைக்கி சத்யாவோட ஸ்டாஃபில் 25 பேர் எங்களோட அம்மாமார்கள் தான். நிறையா லெவலில் வேலை பண்ணுறாங்க. கொஞ்சம் டீச்சர்ஸாக, அசிஸ்டன்ட் டீச்சர்ஸாக, அட்மினிஸ்ட்ரேஷனில். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இப்போ இந்த லாஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் நாங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற மதர்ஸை கூப்பிட்டு கம்யூனிட்டி ரீஹேப் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, கிராமத்தில் இப்போ நான் ஒரு கர்ப்ப காலத்தில் இருக்கிற ஒரு அம்மா, கர்ப்பமாக இருக்கிற ஒரு அம்மா, எனக்கு மாற்றுத்திறனாளிகள் பற்றி என்னன்னு புரிதல் வேணும், இல்லைன்னா ஏன் எப்படி பசங்க பிறக்கிறாங்கன்னு வேணும். நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்க முடியாது, டாக்டருக்கும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த டைம் கிடையாது. அப்போது இந்த மதர்ஸ் தான் அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சு தே ஹாவ் அ லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதை வாழ்ந்திருக்காங்க, அந்த அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு தே ஆர் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு ஆங்கன்வாடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூட எங்களோட இந்த கம்யூனிட்டி சிஆர்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சிஆர்ஏஸ் கொடுக்குற அந்த சப்போர்ட், கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், இந்த பசங்க ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு
வீட்டில் வச்சுக்கிறதோ இல்லைன்னா ஒரு ஆயாவை வந்து வேலைக்கு வச்சு அந்த ஆயா மூலமாக எல்லாத்தையும் பண்ணுறதோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சமுதாயத்தில் உள்ளே எடுத்துகிட்டு வரோமோ அப்போ தான் அவங்களோட லைஃபு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ.